மதுரை வாடிப்பட்டி அருகே தொடக்கப்பள்ளி வளாகத்தில் அங்கன்வாடி மையம் செயல்பட்டு வரும் நிலையில் புதிய கட்டிடம் கட்டிக் கொடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மதுரை பாலமேடு பேரூராட்சி பகுதிக்கு உட்பட்ட பிருந்தாநகர், காந்தி நகரைச் சேர்ந்த குழந்தைகள் பயன்பெறும் வகையில் 1993ஆம் ஆண்டு கட்டப்பட்டது இந்த அங்கன்வாடி மையம். இது நாளடைவில் சிதிலமடைந்து தற்போது இடிந்து விழும் நிலையில் உள்ளது. இதையடுத்து பாலமேடு ஊராட்சி தொடக்கப்பள்ளி வளாகத்தில் உள்ள வராண்டாவில் அங்கன்வாடி மையம் செயல்பட்டு வருகிறது. ஆனால் திறந்த வெளியில் பாதுகாப்பற்ற சூழலில் குழந்தைகள் தங்க வைக்கப்படுவதாக பெற்றோர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி ஒண்ணுன்னா நாங்க அங்கிருந்து திடீர்னு ஓடி வர முடியாது. இதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுத்து பாருங்க. கவர்மெண்ட் தான் பார்க்கணும். எங்களுக்கு நாங்க சும்மா பிள்ளைகளை 10 பிள்ளை 20 பிள்ளைங்க அவங்க அசால்ட்டா வச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாங்க பிள்ளைகளை பயந்துக்கிட்டு அனுப்புறதே கிடையாது. சும்மா முட்டை சோறு அப்படி இப்படின்றாங்க. அதுக்காக பிள்ளைகளை கொண்டு அங்கே விட்டுட்டு வர முடியுமா? கூலி வேலை பார்க்கறவங்க நாங்களாம் என்ன பண்றது? இந்த பால்வாடி நம்பித்தான் விட்டுட்டு வேலைக்கு போறோம். பிருந்தாநகர், காந்தி நகர் பகுதியில் விவசாயம் மற்றும் கூலி தொழிலுக்கு செல்வோர் தங்களது குழந்தைகளை இங்குதான் விட்டுச் செல்கின்றனர். எனவே குழந்தைகளின் பாதுகாப்பு கருதி புதிய அங்கன்வாடி மையம் கட்டித்தரப்பட வேண்டும் என்று பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செவர் முந்தி காலத்துல கட்டுனது இப்ப பிள்ளை இழந்து பிள்ளை ரொம்ப முடியாம இருக்கு. அதுக்கு ஒரு முயற்சி பண்ணி நல்லபடியா அதை கட்டி கொடுக்கறதுக்கு எல்லாரும் சேர்ந்து ஏற்பாடு பண்ணுங்க. நாங்களாம் பிள்ளைய இடிஞ்சது கட்டடத்துல எல்லாம் இனிமேல அனுப்ப முடியாது. குழந்தைகளின் நலன் கருதி புதிய அங்கன்வாடி கட்டடம் கட்டித்தரப்படுமா என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக வாடிப்பட்டியிலிருந்து வசந்தராஜ்.